சுந்தரி அக்கா, சமயக்கட்டுல தான் இருக்கேன், வாமா. சரிக்கா. சாந்தி உட்காரு. சாப்பாடு எடுத்து வச்சிட்டீங்களாக்கா? எனக்கு தெரிஞ்ச மாதிரி கலரி இருக்கேம்மா. என்ன சாப்பாடு செஞ்சீங்க? 5 வகை செஞ்சேன். தக்காளி சோறு, புளி சோறு, எலுமிச்சஞ்சோறு, புதினா சோறு, அப்புறம் அது தயிர் சோறு. தயிர் சோறா? என்னக்கா வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது? தயிர்னா வெள்ளை கலர்ல தானே இருக்கும். ஏக்கா என்னக்கா நீ அதான் பழமெல்லாம் வாங்கியிருப்பல தட்டுக்கு வைக்கிறதுக்கு, அதில் இந்த மாதுளம்பழம், திராட்சை பழம் அதெல்லாம் அதில் போடுக்கா. அப்பதான் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஏமா தயிர் சோத்துல பழத்தை போட்டு தின்னா நல்லாவா இருக்கும்? அக்கா சூப்பராக இருக்கும். அன்னைக்கு ஒரு ஹோட்டலில் தயிர் சோறு சாப்பிடலான்னு போனோம். அங்கே இப்படித்தான் பழமெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுக்கா. அப்படின்ற அதுவும் இல்லாமல் மாசமா இருக்க பிள்ளைக்கு பழமெல்லாம் நிறைய கொடுக்கணும். அதனால அதையும் கலந்து விடு. அப்பதான் பார்க்கும்போது நல்லா இருக்கும். அப்படிதான் அவங்க வீட்டில் உள்ளவங்கள சொல்லுவாங்க, இந்த மாதிரி சாப்பாடுலாம் எங்கேயும் நாங்கள் சாப்பிட்டதில்லைன்னு பெருமையாக பேசுவாங்கல்ல. அவங்க நம்மள பெருமையாக பேசினா என்ன, கீழே போட்டு தள்ளனா என்ன, அந்த தூக்கொலி போந்தனமா இதெல்லாம் வைக்கிறதுக்கு. ஏக்கா என் வீட்டில் இவ்வளோ பெருசாக்கா இருக்கு. அங்கே என்ன 4 பேர் தான் இருக்காங்க வீட்டில். 4 பேருக்கு இது பத்தாதா? இதுவே 8 பேர் 9 பேர் சாப்பிடலாங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரமா இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா அவங்க மாமியார் என்ன இத்திலூண்டு கட்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க, இதுக்கு கட்டிட்டு வராமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு மாதிரி பேசுவாங்க. ஏக்கா நீ என்ன வளகாப்பா பண்ண போற? ஊரை கூப்பிட்டு 5 மாசத்துல கட்டிச்சோறு ஆக்கி எடுத்துட்டு போற. அதுவும் அவங்க வீட்டில் உள்ளவங்க தானே சாப்பிட போறாங்க. ஊர்ல உள்ள எல்லாத்துக்கும் பந்தி பரிமாற போறாங்க. ஏக்கா நீ வேற இதுல எடுத்து போடுக்கா. இதுல இவ்வளவு சோறு அப்படியே வைக்கலாம். சரி என்னக்கா சந்தேகமா பாத்துக்கிட்டு இருக்க? அள்ளி வைக்கா, இதுல நல்லா தாங்குங்க. இவ்வளவு சோறு இதுல வைக்கலாங்க. அம்மா என்ன பண்றாங்கன்னு தெரியல, போன் போட்டு கேட்போம். என் போன் அடிக்குது போல இருக்கு. சரிம்மா இதை பாட்டத்துல சாப்பாடு எடுத்து வை, நான் அந்த போன் எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க இருங்கக்கா, நான் தான் போய் எடுத்துட்டு வரேன். ஆமா ரொம்ப பெரிய பாத்திரமா இருந்தாலும் இங்க இருந்து பஸ்ல தூக்கிட்டு போயிட்டு வர முடியாது. இங்க என்ன 10 பேரா வராங்க, நம்ம ஒத்தாள் தான் எடுத்துட்டு போகணும். அதுதான் சரி, இதுல எடுத்துட்டு போயிடலாம். இங்கதான் இருக்கா போனு? யார் சாந்தி போன்ல? உங்க மாவா தான் பேசுறா. ஆமா வாரேனாலே என்னாச்சோ ஏதாச்சும் தான் போன் பண்ணுவா போல இருக்கு. இருமா பேசிக்கிறேன். ஹலோ மல்லிகா மா, எங்கம்மா கிளம்பிட்டியா? சாப்பாடெல்லாம் செஞ்சாச்சுமா. இந்த பாத்திரம் எடுத்துட்டு வர சொன்னேன். இப்பதான் ஜானி பாத்திரம் எல்லாம் எடுத்துட்டு வந்தா. அதான் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்ப இந்த 11 மணி பஸ்ஸுக்கு கிளம்பிடுவாமா. 11 மணி பஸ்ஸுக்கா? ஏமா முன்னாடியே வாமா. என்னம்மா இப்பதான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். 10 மணி பஸ் எல்லாம் விட்டுருவம்மா, கொஞ்சம் நேரம் ஆகும். ஆமா வந்தோடனே இருக்க கூட மாட்டேன். வெந்நீரை காலில் கொட்டின மாதிரி போகணும் போகணும் போகணும், வேலை போச்சுன்னு ஓடிடுவேன். நேரமா வந்தா இருந்துட்டு போலாம்ல. கொஞ்சம் விட்டு வேலையெல்லாம் இருக்குமா. வீட்டுல இந்த பாத்திரம் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் கழுவி வச்சுட்டு வந்துட்டேன்னா அப்புறம் வேலை மிச்சம். இல்லைன்னா அதெல்லாம் கழுவி எடுக்கணுமா. ராத்திரி தண்ணி வேற கடுக்கடுன்னு இருக்கும். சரிம்மா சரி, அப்ப என்னன்னு பாத்துட்டு வா. சரிம்மா நான் கிளம்பிட்டு போன் பண்றேன். சரியா? சரி வைக்கிறேன். என்னக்கா என்ன சொல்ற மல்லிகா? நேரமா வாமா, வந்தா நீ இருக்க கூட மாட்டேன். போறேன்னு ஆடிட்டு ஓடிடுவ. அதனால சீக்கிரமா வான்னு இருக்காமா. அதான் வேலையெல்லாம் முடிச்சிருச்சுல. இனி என்ன 10 மணி பஸ்ஸுக்கு கிளம்பிடுங்க. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டா சரியா இருக்கும். நான் 1/4 மணி நேரத்துல பஸ் வந்துடும். இல்லம்மா இந்த சமைச்ச பாத்திரம் எல்லாம் அப்படியே கிடக்குதுமா. இதெல்லாம் எடுத்துட்டு போனா அதெல்லாம் அப்படியே கடந்து போயிடும். அதெல்லாம் கழுவி வச்சுட்டோம்னா 11 மணி பஸ்ஸுக்கு போலான்னு பாக்குறேன். ஏக்கா நான் தான் இருக்கேன்ல, பாத்திரத்தை எடுத்து போடுங்க, நான் கழுவி வச்சிடுறேன். கழுவி அந்த வெளியே கவுத்து வச்சா போதும்ல. நீங்க எடுத்துட்டு கிளம்புங்க. புள்ள ஆசைப்படுற நீங்க இப்பதான் அது இதுன்னு இருக்கீங்க. போய் பிள்ளையோட சந்தோஷமா இருந்துட்டு வாங்க. போய் பிள்ளையோட இருக்கிறதுல இதுதான் நமக்கு சருக்கு. இல்லைன்னா சும்மாலாம் போய் அங்க இருக்க முடியுமா அவங்க மாமியார் கிட்ட? ஆமாம்மா பிள்ளைய பார்க்கணும், கண்ணுக்குள்ள வேற இருக்குது. ஆனா எதுவும் சொல்லுவாங்களோன்னு தான். யார் என்ன சொல்றா? நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்திரத்துல எடுத்து போட்டு கழுவிடுறேன். ஏதாவது டக்குன்னு எடுத்து வைக்கிறேன். ஏதாவது வேணும்னா எடுத்து வைங்க. தட்டு பழமெல்லாம் பூவெல்லாம் எடுத்து வைங்க. சரிம்மா நான் அதை போய் எடுத்து வைக்கிறேன். நல்ல மனமாத்தான் இருக்கு. அக்கா நல்லா சமைச்சிருக்கு போல இருக்கு. சரி எடுத்து வைப்போம். சரிடா வேலைக்கு போயிட்டு வரேன். கதவை பூட்டி வைங்க, வெளியே எங்கிட்டும் போற மாதிரி. வேலைக்கு போறியா? என்னம்மா? என்னடா 10 மணிக்கு வேலைக்கு போவேன்னு உனக்கு தெரியாதா? அம்மா அவங்க வேற சாப்பாடு ஆக்கி எடுத்துட்டு வராங்க. எல்லாரும் வேலைக்கு போயிட்டா எப்படிமா? உங்க அப்பா இருக்காருல்ல, இதான் வெளியே தானே போயிருக்காரு. இதான் 10 நிமிஷத்துல வந்துருவாரு. நான் எதுக்கு சும்மா? என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்க? அவங்க வரும்போது நீ இல்லனா எப்படி? என்னத்தடா பெருசா கட்டிச்சோற கட்டிட்டு வர போறாங்க. என்னமோ கட்டிச்சோறுன்னு. ஏமா இந்த ஒரு இதுக்கு மட்டும் இருமா, நாளைக்கு போலாம் வேலைக்கு. இங்க பாருடா, நான் இருந்தேனா ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணுக்கு சொல்லி போடுவேன். அப்புறம் உங்க அப்பா என்கிட்ட சண்டைக்கு வரைஞ்சு கட்டிட்டு வருவாரு. எதுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனை? நான் பாட்டுக்கு செவனேன்னு வேலைக்கு போனேனா வந்தனான்னு இருப்பேன். எனக்கு வேற என்னன்னு தெரியல, வர வாயே ஒட்ட மாட்டேங்குது. எதுக்கு அந்த அம்மா வந்திருக்க நேரத்துல நான் ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லி போடுவேன். தேவையில்லாத பிரச்சனை தான். நான் போறேன். என்னங்க போப்பா, உன் பொண்டாட்டி கூப்பிடுறா, என்னன்னு போய் கேளு. இல்லைன்னா அதுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுவா. என்னங்க மா கம்முன்னு இருங்கம்மா. எனக்காக நீங்க இருப்பீங்களா இல்லையாப்ப? ஏன்டா இப்படி பண்ற? இப்ப நீங்க இருக்கணும்னு சொன்னேன். இருக்கலன்னா அப்புறம் நான் இனிமே எப்பயுமே உங்ககிட்ட பேச மாட்டேமா. சரிடா இருக்கேன்டா, போதுமா? என்ன மல்லிகா? ஏங்க அம்மா வரேன்னாங்க. அதனால அம்மா வரும்போது ஃபோன் பண்ணுவாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு மட்டும் அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறீங்களா? அவ்வளவுதானே, போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. வெயிட்டா இருக்கும், தூக்கிட்டு வர முடியாது ஒத்தாளா. அதான் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அங்க தண்ணி காஞ்சிட்டு கிடக்கு, நீ போய் குளி போ. அம்மா சேலை எடுத்துட்டு வரேன்னாங்க. அதுக்கப்புறம் நான் குளிச்சுக்கிறேன். அட வீட்டுல இருக்க சேலை இப்ப குளிச்சுட்டு கட்டு, தலை காயாது, நீர் கோத்துக்கு வேற. அப்புறம் உடம்பு சரியில்லைன்னா அப்புறம் ஒண்ணு கிடக்க ஒண்ணும் பண்ண முடியாது. சரியா? போய் முதல்ல குளி, வெந்நீர் ஆறிற போகுது. அப்புறம் அவங்க வந்தோடனே அந்த சேலையை கட்டிக்குவேன். சரிங்க.
பாடா இந்நேரத்துக்கு பொண்டாட்டியும் வேலைக்கு போயிருப்பா. நம்ம போய் ஜாலியா டிவியை போட்டுவிட்டு ஒரு கட்டிங்க போட்டுவிட்டு நல்லா தூங்கி எந்திரிக்க வேண்டியதான். பாத்தி அவளுக்கு கொடுப்ப கதவெல்லாம் திறந்து போட்டுட்டு அவ பாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கா. இவளையெல்லாம் என்னத்த சொல்றது? எவனாவது வந்து எதையாவது தூக்கிட்டு போயிட்டா கடைசியில நம்ம தலையோட வந்து விடியும். போன வார்த்தை வாங்கினத அந்த அரிசி மூட்டைக்கு பின்னாடி ஒளிய வச்சேன். அதை எடுத்துட்டு வந்து ஒரு கட்டிங்க போட வேண்டியதான். இந்த சிறுக்கு இன்னும் வேலைக்கு போகாம வீட்டுலதான் சுத்திக்கிட்டு கிடக்குறாளா? காலையில வேலை இருக்கு, ஒரு பக்கம் விடியறதுக்கு முன்னாடி போறேன் 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 வீட்டுல ஒரு வேலை செய்யாம கூட ஓடுனேன். இப்ப என்ன 10 மணி கூட ஆகல, இப்பயே வீடு வந்து உக்காந்துருக்க. அதுவா, கடையில வேலை செய்யற பயலுக்கு எல்லாருமே தைப்பூசத்துக்கு பழனி போறாங்களா நடப்பயணமா. அதான் எல்லாரும் போயிட்டோனையும் நான் ஒத்தாள மறுத்து என்னத்த வேலை செய்ய முடியும், நீயும் கிளம்பி போ வீட்டுக்கு, தைப்பூசம் முடிஞ்சு அதுக்கப்புறமேட்டுக்கு வேலைக்கு வந்தா போதும் அப்படின்ட்டாரு. அதான் வந்துட்டேன். நீ என்ன வேலைக்கு போகலையா? நான் போறதுக்கு 10:30 மணி ஆகும். இப்பயே என்ன? ஐயோ, இந்நேரத்துக்கு வேலைக்கு போயிருப்பா, நம்ம ஜாலியா இருக்கலாம்னு பார்த்து வந்தேன். கடைசியில பார்த்தா எரும மாடு வீட்டை விட்டு போகாம இங்க எத்தனை படுத்து கிடக்கு. என்ன என்ன சொன்ன? அது ஒண்ணு இல்லடா பட்டுக்குட்டியே, இவ்வளவு நேரமா வேலைக்கு போனீங்கன்னா அப்புறம் நேரமா தானே வீட்டுக்கு வரணும்னு சொன்னேன். காலையில நான் அங்க போய் உட்காந்துக்கிட்டா இங்க வீட்டுல பாத்திரம் மண்டெல்லாம் அப்படியே நாரி போயிரும். அதான் எல்லாத்தையும் கழுவி வைக்கணும். அதுவும் இல்லாம அந்த பேன் வேற ஒட்டரை அடிக்கணும். காலையில ஓரியாட்டத்துல அதை மறந்தே போயிட்டேன். அதான் பத்திரகாளி அக்கா வீட்டுல அந்த விளக்கு மாத்த வாங்கிட்டு வந்து ஒரு ஒட்டரையை அடிச்சு விட்டு போவோன்ட்டு இருந்தேன். நீயும் வந்துட்ட, இரு வாங்கிட்டு வந்துடுறேன், அதை மட்டும் அடிச்சு கொடு. எனக்கு ரெஸ்ட் எடுக்க லீவ் விட்டுருக்காங்க. ஆனா இந்த எரும மாடு அந்த வேலை இந்த வேலை நீ உயிர் எடுக்கிறதுக்குள்ள இருந்திருக்கா. ஏய் என்னையா அமுதா, எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை? நீ போ, நான் அப்புறமேட்டுக்கு ஓட்டரை அடிச்சு விட்டுறேன். நீ ஒட்டரை அடிப்பியா இல்ல வேற எதையாவது அடிப்பியான்னு எனக்கு தெரியும். நான் இருக்கும்போதே அதெல்லாம் அடிச்சு விட்டுரு. அதுக்கப்புறமேட்டுக்கு நீ அதையும் செய்ய மாட்டே இதையும் செய்ய மாட்டேன். ராத்திரி தூங்க முடியாது மனுஷன். நான் சொல்றேன். என்ன இப்ப உனக்கு பிரச்சனை? ஐயோ சரி போய் தொலை போ. பைத்தியம் பிடிச்ச மலை குரங்கு. ஐயோ, ஆசையில மண்ணள்ளி போறதே உங்களுக்கு ஒரு வேலை பொழப்பா போச்சு. ஆசாசையா இருந்தேன் ஒளி வச்ச கட்டிங்க அடிச்சிடலான்னு. இந்த பர்பாவி வெளியே போற வரைக்கும் நம்ம வாயை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வேற இருக்கணுமே. கண்ட்ரோல். சங்கரு ஏதோ வேலை இருக்குது வாசினியப்பா. என்ன வேலை? ஏனே களை பறிக்கணும்னு ஒரு ஆள் தான் வந்தீங்களா? நான் 2 பேரும் வர சொன்னானே. இல்லப்பா, எல்லாரும் பழனி போயிட்டாங்கயா, எல்லாம் தைப்பூசனால. அதனால ஆளே கிடைக்கல பாரு. அதான் நான் மட்டும் வந்தேன். ஓ சரி சரி, அதான் யாருமே காலையில இருந்து வேலைக்கு வரலையா? சரிண்ணே சரிண்ணே. நிறைய பேர் வேற மாலை போட்டிருந்தாங்களா நம்ம ஊர்லயும். சரி போயிட்டு வரட்டும். என்னப்பா மருந்து தெளிக்கிறியோ? ஆமாண்ணே, அந்த சைடு வாழையில தோப்பெல்லாம் இதா கிடக்குது. அந்த இடத்துல மட்டும் நல்லா புதர் மண்டி இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் இது பண்ணி விடுங்கண்ணே, சுத்தம் பண்ணி விடுங்க. சரிப்பா. இதனால தான் காலையில இருந்து ஒரு ஆள் கூட வரலையா வேலைக்கு? இது தெரியாம நானும் இல்ல வேலை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கேன். சரி தண்ணியை கலந்து தெளிச்சு விடுவோம். என்னடி அமுதா வேலைக்கு போமா? அதான் 10:30 மணிக்கு வர சொல்லிட்டாங்களக்கா. இந்த ஒட்டரை குச்சி இருந்தா கொடுக்கா, இந்த வீட ஒட்டரை அடிச்சு விட்டுறேன். என்ன இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு, அதுக்குள்ள என்ன வேலையை பாப்ப? அது என்ன சாயங்காலம் அடிச்சுக்க வேண்டியதானே வந்து? ஆமா, சாயங்காலம் அந்த ஆள் நேரமா விட்டுறது 8:30 மணிக்கு. இங்க வந்து சமைக்கிறது இதுங்க கூட ஓரியாடுறதுக்கே எனக்கு நேரம் சரியா இருக்கு. வேற என்ன வேலையை பாக்குறதுக்கு? அதான் சரி, இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குல்ல. தைப்பூசம் வேற வருது, கோவிலுக்கு வேற போவோம். அதான் சரி ஒட்டரை அடிச்சு விட்டுருவோம். இந்த பேனெல்லாம் ஒட்டரை மண்டி கிடக்குக்கா. அதான் சரி ஒட்டரை குச்சை வாங்கி ஒரே தான் அடிச்சு விட்டுறலான்னு தான். அதுவும் அந்த மனுஷன் வேற வீட்டில் தான் இன்னைக்கு. அந்த ஆளுக்கிட்ட அப்படியே தலையில வேலையை கட்டிவிட்டு ஓடிடுவோம். அதுக்கு தான் அதை கொண்டு வந்து கொடுங்கக்கா. ஓஹோ, ஆறுமுகம் இன்னைக்கு வீட்லயே? அப்ப இன்னைக்கு பெண்டை நிமித்திடுவேன். ஆமா ஆமா, அப்படியோ உங்க தம்பி வேலை செஞ்சுதான் மால் தள்ளிடுவாரு. ஏக்கா நீ வேற குடிச்ச கிளாஸ் எடுத்து அங்கிட்டு ஓரமா வைக்க மாட்டேது. வேலை செய்யற ஆறாமா. இரு எடுத்துட்டு வரேன். இப்படித்தான் சொல்லிக்கிட்டு திரிவான் போல இருக்கு. என் பொண்டாட்டிக்கு எல்லா வேலையும் நான் தான் செய்யறேன், என் பொண்டாட்டி எந்த வேலையும் செய்யறது இல்லைன்னு. அதான் பாக்குற எல்லாரும் என்னை இப்படியே தான் கேக்குறாங்க. இந்தாங்கடா. என்னக்கா பிளாஸ்டிக்ல வச்சிருந்த, அது என்னாச்சு? அட ஏமா, அந்த பிளாஸ்டிக்ல வாங்கினதுதான் வாங்கினேன். அது பட்டுன்னு உடஞ்சு போயிருது நம்ம அடிக்கிற ஒற்றைக்கு. அதான் சரி, நமக்கெல்லாம் அதெல்லாம் சரிப்பட்டு வராது, அதை இதுவே வாங்கிடுவோம் அப்படின்ட்டு இதே வாங்கிட்டேன். சரிக்கா, சரி நான் அதை வேலையை முடிச்சுட்டு வந்து தரேன். சரி சரி. ஷோ, இதெல்லாம் எனக்கு செய்யவும் தெரியாது. ஷோ, இதெல்லாம் போய் என்ன பண்றதுன்னே தெரியல. ஏய் சரவணா, என்னடா நின்னுட்டு இருக்க? ஏதாவது பண்ணு. எனக்கு இதெல்லாம் தெரியாது. நீ வேற எங்க அம்மா கிட்ட வா போவோம்னு கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. நம்மளே ஏதாவது ஒண்ணு சொல்லி மழுப்பி இருந்தோம்னா எங்க அம்மா யாரையாவது வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. என்னடா அந்த வேலை தெரியாது இந்த வேலை தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க? பிறக்கும் போது எல்லாரும் என்ன எல்லா வேலையும் தெரிஞ்சுக்கிட்டா வந்து பிறக்கிறாங்க?
அப்பப்போ அதை அதை பார்த்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தானே எல்லாமே செய்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இது நம்ம காடு, நம்ம தானே முழு முயற்சி எல்லாமே பண்ணணும். பாரு வித்யா, நான்லாம் சொகுசா வாழ்ந்த பையன், எனக்கு இந்த கஷ்டம்லாம் எனக்கு தெரியாது. இன்னமும் சொகுசா வந்தேன்னு சொல்லிட்டு இருக்க. என் வீட்டில் இருக்க வரைக்கும் நான் இன்னும் சொகுசா இருந்தேன். என் வீட்டில எல்லாம் ஊட்டி விடுறதுல இருந்து கை தொடச்சி விட்டு கால் தொடச்சி விடுற வரைக்கும் எல்லாமே எங்கள் வீட்டில் என் அப்பாவும் என் அம்மாவும் செய்வாங்க. அவ்வளோ சொகுசா இருந்துட்டு இங்கே வந்து நான் இருக்கலையா? நீ இருப்ப, அதுக்குன்னு நானும் அப்படியே இருப்பேனா? ஏன்டா அப்படி இருக்க? ரொம்ப இதாக பண்ணிட்டு இருக்க. நம்ம காடு, நமக்கு தெரியுதோ தெரியலையோ கையை ஊனியாவது பொழைப்போம், சரியா? நாளைக்கு நமக்குன்னு குழந்தை குட்டின்னு ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? அப்பயும் இப்படிதான் வேலை வெட்டிக்கு போகாம இப்படியே இருக்கணும்னு நினைக்கிறியோ? அந்த வேலைக்கு போகலினாலும் பரவாயில்ல, நம்ம தோட்டத்துல யாரையும் நம்பாம நம்மளே நம்ம வேலையை பார்த்துக்கலாம்டா. பேசுறதுலாம் நல்லா தான் இருக்கும். காட்டுல ஒரு நாள் இறங்கி பாரு, தெரியும் அந்த வலியும் வேதனையும் என்னன்னு. பேசுறது ஈஸி தான். ஏ ஷோ, ஏன்டா இப்படி பண்ற? சரி, முதல்ல நீ போ, நான் அதை ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வரேன். 5 நிமிஷம் கழிச்சு வரியா? எனக்கு ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கு, நானும் கொஞ்சம் மூட் செட் பண்ணிக்கணும்ல. சரி, போய் என்னன்னு பாரு, நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன். என்ன பண்ணுறதுனே ஒன்றும் தெரியலையே. முதல்ல இந்த இடத்துல எல்லாம் புல்லை பிடுங்கி விடணும், அதுக்கப்புறம் தான் எதா இருந்தாலும் பண்ண முடியும். டேய், இந்த இடத்துல முதல்ல சுத்தம் பண்ணணும், அதுக்கு ஏர் ஓட்டுறதுக்கு வண்டி வர சொல்லுவோமா? ஏர் ஓட்டுறதுக்கு வண்டி இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட இதுக்கெல்லாம் வண்டியெல்லாம் வர வைக்கல. எல்லாமே அது சந்தோஷ் தான் செய்வான். அப்படியெல்லாம் எங்க அம்மா விட மாட்டாங்க. அப்புறம் மொத்தமா நம்ம தான் சுத்தம் பண்ணணும் எல்லாத்தையும். ஐயோ, ஒரு காடா 2 காடா, மொத்தம் எத்தனை காடுடா இருக்கு? அதை சுத்தி இருக்குது எல்லாமே நம்மளோடது தான். மொத்தத்தையும் சுத்தம் பண்ணி எல்லாம் நம்ம தான் பண்ணணுமா? ஆமா ஆமா. ஐயோ, வீரவசனம் பேசிக்கிட்டு வந்துட்டேன். இங்கே பார்த்தா இவ்வளவு எப்படி சுத்தம் பண்றது? தலையே சுத்துற மாதிரி இருக்கே. வித்யா அங்கிட்டு திரும்பிட்டு இருக்கா. சீக்கிரம் நம்ம வாசுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி அவன் கூட போயிட வேண்டிதான். வித்யா, வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு, இரு நான் போயிட்டு வந்துடுறேன். இங்க வீட்டுக்கா? வீட்டுக்கு போனா எங்க அம்மா தொடப்பக்கட்டையிலே அடிக்கும். வீட்டுக்கெல்லாம் போகல, இங்கதான் இந்த பக்கத்துல போயிட்டு வரேன். நானும் வரவா? ஏ லூசா நீ, நான் ஆம்பளைங்க போற சைடுல போவேன். சரி சரி, கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டு வா. அப்பாடா, தப்பிச்சாச்சு, எப்படியாவது போயிருவோம். இப்ப என்ன பண்றது? இந்த இடத்துல அதெல்லாம் குத்தி விட சொன்னாங்களா? சரி, வேலையை பார்ப்போம். இந்தாயா, இந்தா ஒற்றை அடிக்கிறதுக்கு குச்சி வாங்கிட்டு வந்துட்டேன். போ, அந்த ஃபேன் அடிச்சு விட்டு அதுக்கப்புறம் இந்த ரூமு அந்த ரூமு, இந்த சமையல் கட்டு, ஹாலு, அப்புறம் அந்த பாத்ரூமு கிட்ட எல்லாம் ஒற்றை மண்டி கிடந்துச்சு, எல்லாத்தையும் ஒற்றை அடிச்சு விட்டுரு. என்ன அடி சொல்ற? ஏதோ பேர தானே ஒற்றை அடிக்கணும்னா இப்ப என்ன எல்லாத்தையும் ஒற்றை அடிக்கணும்ன்ற? பூசத்துக்கு கோயிலுக்கு போவோம்ல, சும்மாவா வீட்டுல இருப்போம்? பாரு, ரொம்ப அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்க. பொங்கலுக்கு தான் அடிச்ச, மறுபடியும் என்ன அவசரம் உனக்கு? ஏன் காலையில தானே தின்ன, ஏன் மதியானத்துக்கு திங்கிற, ஏன் ராத்திரிக்கு திங்கிற? விளங்காத முதலாளி, வேலைக்கு வந்தவன போயா, அதுக்கப்புறம் வான்னு சொன்னான். அவன் பேச்ச கட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தா இவ வேலை முதற்கொண்டு என் தலையில கட்டுறாளு. எந்திரி, உக்காந்துக்கிட்டு இருக்க செலக்கணக்கா. நான் இருக்கும்போது இதெல்லாம் மேல தூக்கி அடிச்சு விட்டுருவேன், அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒற்றை அடிச்சு கூட்டி விட்டுருவேன். நீயே ஏண்டி ஒரு நாள் வீட்டுல இருந்தாலும் இப்படி ஊறப்பட்ட வேலையை கொடுக்குறியா? நீ எல்லாம் மனுஷியா? வீட்டுல வேலை செய்ய அழுவாத, நம்ம வீடுதான். எந்திரி. ஊர்ல ஆம்பளைங்களை எல்லாம் பாரு, ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆமா ஆமா, நீ மட்டும் எல்லா வேலையும் செஞ்சு தள்ளிடுற. போ. ஐயோ, வந்து தொலை. வீட்டுல வேலை செய்யறதுனால வலிக்கும். இதுல ரோட்ல எவனாவது இந்த பைய தூக்கிட்டு வரீங்களா, இந்த அரிசியை கொண்டு போய் வீட்டுல வைக்கிறீங்களா, உடனே போவான். வீட்டுல உள்ளவனா இழுச்ச வாய். இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? நம்மள கண்காணிக்க பைய வச்சிருக்கா போல இருக்கு. ஏய் மச்சி, என்னடா இங்க வர சொன்ன? ஐயோ, அது பெரும் கதைடா. எங்க அம்மா விவசாயம் பார்க்கணும், இனி வீட்டுல எல்லாம் சும்மா இருந்து உங்களுக்கு எல்லாம் தண்டை சோறு போட முடியாதுன்னுச்சுடா. எனக்கு அப்படியே மண்டை காயுது. இங்க வெயில் வேற, சரியான வெயில். விவசாயம் தானே, பார்க்க வேண்டியதானே. போடா, காட்டு வேலையெல்லாம் மனுஷன் செய்வானா? ஏண்டா, உழவன் காட்டுல காலை வச்சாதான்டா நம்ம சோத்துல கைய வைக்க முடியும். போடா, கடுப்பா இருக்குது. நீ வண்டி எடு, வீட்டுக்கு போலாம். ஏய், நீ பாட்டுக்கு வேலை செய்யாம வர, வீட்டுல கிட்ட திட்ட போறாங்கடா. அதெல்லாம் இந்த வித்யா இருக்கா, அவ பாத்துக்குவா. நீ வண்டி எடு, நம்ம போவோம். உள்ளத்தாச்சு புள்ளைய மட்டும் காட்டுல விட்டுட்டு வரடா, எதுவும் ஆயிட போகுது. போடா, கடுப்பா இருக்கு. நீ வண்டி எடுறா, போலாம். என்ன காட்டு பக்கம் போயிட்டு வரேன்னு போனவனே இன்ன வரைக்கும் ஆளை காணோம். ஷோ, எங்கிட்டு போனான்னு தெரியலையே. முன்ன பின்ன செத்தாதான் சுடுகாடு தெரியுன்ற மாதிரி முன்ன பின்ன இந்த வேலையெல்லாம் பார்த்துருந்தா தான் தெரியும். நம்ம தான் இந்த வேலையெல்லாம் ஒன்றும் பார்த்தது இல்லையே. சரி, இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, யூடியூப்பில் தான் எல்லாமே இருக்குல்ல. சரி, நம்ம அதுலேருந்தே வீடியோ பார்ப்போம், என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு பார்த்துட்டு
அதுக்கேற்ற மாதிரி வேலையை பார்ப்போம். யோ வாயா ஒற்றை அடி. சரி அமுதா, உனக்கு மனசாச்சு உனக்கு இருக்கா இல்லையா? நீயே சொல்லு பாப்போம். ஒரு நாள் லீவ் விட்டுருக்காங்க, லீவ்ல நிம்மதியா இருக்கிறத விட்டுவிட்டு ஏன் இப்படி அதை பண்ணி இதை பண்ணி உசுர எடுக்கிறவன்? ஆமா, நான் மட்டும் நிம்மதியா ஒரு நாள் வீட்ல இருந்தா விட்டுறிய? அதத்தான் அப்பதான் அதை இதுன்னு எடுத்துட்டு வந்துட்டு இதை செய்ய அதை செய்யணும் உயிரை வாங்குறல்ல. நான் செஞ்சு கொடுக்குறேன் நானு, அப்ப நீயும் செய்யி. வாங்க. ஐயோ, ஒட்டை அடிச்சா தூசி எல்லாம் விழுகும். காலையில தான் குளிச்சேன். காலையில குளிச்சா என்ன, மாலையிலயும் குளிச்சுக்கலாம். வா வந்து வேலையை பாரு. சித்தரால என்னைய எத்தவன் கையில வெத்தலை கொடுத்த மாதிரி தான் வேறதான் எடுத்து அடி. அடிக்கிறேன். உன்னதானே அடிக்க முடியல, இதையாவது அடிக்கிறேன். மல்ல 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 மல்லன்னு பாரு. அடிக்கிற அடியில தொடப்ப கிடைக்குது, உடச்சு போடாதுல. நம்மளோடது கிடையாது, ஊரா முட்டு. உடச்சு உடச்சு புட்டீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான், நம்ம தான் வாங்கி கொடுக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறேன். சும்மா தேவையில்லாத பிரச்சனை பேசக்கூடாது என்கிட்ட. ஐயா, கண்ணுக்குள்ள விழுந்துருச்சுடி, கண்ணுல விழுந்துருச்சுடி. கண்ணுல விழுந்துருச்சா? என்ன தூசி விழுந்துருச்சுடி கண்ணுல. ஐயோ, கண்ணேறிது. ஒரு வேலைக்கு லாக்கி இல்ல, வாய் மட்டும் பாரு 10 வீட்டுக்கு அடிப்ப. நவுந்து தொலை, என்னைய தூக்கு, நான் அடிக்கிறேன். இல்ல, தூசி விழுந்துருச்சு, கண்ணை ஊதுவியா? அதை விட்டுவிட்டு என்னடி பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறவன்? நவரும் எனக்கு மணி ஆகி போச்சு. கல் நெஞ்ச காரி, புருஷன் கஷ்டப்படுறானேன்னு ஏதாவது ஒரு அக்கறை இருக்கு. அப்படிதான், நல்லா தூக்கு. வெள்ளையா இருக்காளே, குணமும் வெள்ளையா இருக்கும்னு நினைச்ச கல்யாணம் பண்ணேன். ஆனா இப்படி இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல.